சொல்ல வேண்டும் என்றார், சொல்ல வேண்டும் என்றார். ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா, ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா. வாழ்வை இறைவா, எல்லாருடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்குவோம். இவ்வளவு நேரம் தேவனுடைய ஆவியார் நம்முடைய மத்தியில் அவருடைய மகிமையான கிரியை கத்தை கொண்டிருக்கிறார். தொடர்ந்து தேவாவியார் நம்மோடு பேசத்தக்கதாக, பரலோகத்தின் தேவனுடைய வல்லமை நம்ம மேல் இறங்கத்தக்கதாக, ஒரு புதிய ஒரு கிருபை நம்மை பூமியை ஆளுகை பண்ணத்தக்கதாக மாம்சிக கண்களை மூடுவோம். எல்லாரும் தேவனை அலட்சியம் பண்ணக்கூடிய ஆராதனை, எல்லாரும் ஒரு முகமாய் மிகுந்த பயபக்தியோடு தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. உடாலபாலபா ஷபாலபாதராரிதாலா உடாலபாலபாலபாலபஸ்யா. ராஜாதி ராஜாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, தேவகுமாரனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நல்ல நேரத்துக்காய் ஓடாகொடியாக நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையும் பரிசுத்த ஆவியானவர் இடமத்தில வல்லமையான கிரியை நடத்தி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, நம்முடைய பிள்ளைகள் முன்னின்று ஆராதனை நடத்தக்கூடிய பலனையும் தேவ கிருபையும் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியத்தை யாவரையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே பொறுப்பெடுப்பீராக. எல்லா தடைகளையும் நீக்கட்டும். கர்த்தருடைய கிருபைக்குள் மறையும். அவர்களுடைய காணிக்கைகளை ஆசீர்வதியும். நோரத்திரையான பலங்களுக்கு தாரும். உங்களுடைய தொழில், அவர்களுடைய பிரயாசம் ஏற்க ஆவிக்குரிய ஜீவியத்தின் அனுபவங்கள், குடும்ப வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தரே பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தால் மழையினுடைய சீற்றங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அது மத்தியிலும் கூட நீங்கள் ஓடோடி நீங்கள் வந்தீங்க. காலையில் பார்த்தால் இதை விட அதிகமான மழை இருந்தது. ஆனால் பெருஞ்சளவில் ஆத்மாக்கள் ரொம்ப உற்சாகமாய் ஆராதனைக்கு இதை நினைத்து கொண்டு அப்படியே ஓடி வந்து விட்டார்கள். நாம் தேவ சமூகத்திலே இயற்கையின் காரியங்களை பார்த்து ஆவிக்குரிய காரியங்களை பின்னடைகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. எப்போதுமே ஆண்டவருடைய காரியத்துக்கு எல்லா காரியங்களையும் முதன்மையான இடம் நாம் கொடுக்க வேண்டும். இப்போது ஸ்வீட் கொண்டு வைத்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இப்போது பிறந்த குழந்தை எடுத்துங்க. அந்த பிள்ளைக்கு எல்லாரும் ஜோம் பண்ணுங்க. அப்புறம் அந்த பிள்ளைக்கு நல்ல ஸ்வீட்டு குடித்த அப்புறம் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் வலது கலத்து கரத்தி நீட்டி இந்த பிள்ளைக்கு மேல தேவ ஆசீர்வாதம் இறங்கணும். எல்லா பிள்ளைகள் பெரியவங்க வலது கை அங்க நீட்டுங்க. வலது கையை தூக்கி நீட்டுங்க. அம்மா பிரதிபா தூக்கி நீட்டுங்க. எல்லா பிள்ளைகளும் கண்கள் எல்லாம் மூடி, ஏசப்பா இந்த பிள்ளை ஆசீர்வதியோன்னு கேட்போம். ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்ததான நாட்கள் முழுவதும் ஆண்டுடைய மேலான தேவனுடைய திரு சமூகம் பிள்ளையோடு கூட நடத்தி வந்ததுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பலகீனங்கள், ஆபத்துகள், சோதனைகள், வேதனைகள் எல்லாம் வந்தது. அவள் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதகரமாய் அதிசயகரமாய் பிள்ளைகளை விடுவித்து இந்த புதிய நாளை, இந்த புதிய ஆண்டை பிள்ளைக்கு நீர் இலவசமாதி தருகிறபடி நான் ஸ்தோத்திரம். புதிய வயதுக்குள் பிரவேசிக்கும் பிள்ளை மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்குவதாக.
கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நோய் நொடிகள் பலகீனங்கள் சத்துடைகள் மேலும் தொட்டாதபடி கிருபைக்குள் மறையும். வயதில் வளர்கிறது போல அறிவிலும் ஞானத்திலும் ஜபத்திலும் பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலும் வளர்ந்து மேலான நன்மைகளை பெற்றுக்கொள்ள பிள்ளைய தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாய் திரியேக நாமத்தினால் பிள்ளை ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளை பெற்றோரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த அருமையான வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் இருந்து தேவனை மையப்படுத்தி தேவனை ஆராதித்து தேவனுடைய நன்மைகளை நாம் சோதரிக்கிறது நமக்கு மிகவும் நன்மையும் மேன்மையுமான காரியமாக இருக்கிறது. இவ்வளவு நேரம் அருமையான பாடல்கள், அருமையான தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்திருக்கிறோம். அருமையான பாடல்களை கேட்டிருக்கிறோம். மிகவும் சந்தோஷமான காரியம். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளாக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும் என்று எதிர்பார்ப்போடு கூட தேவ பிள்ளைகள் காணப்பட உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவர் பேச வேண்டும். கடந்த நாட்கள் அடியானுக்கு வந்த பல கஷ்டங்களிலே ஆண்டவர் நல்ல ஒரு விடுதலை தந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் ஜெபித்தீங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. இயேசு ராஜன் மேகம் மேகமேடில் வருന്ന இயேசு ராஜன் மேகம் மேகமேடில் வருന്ന ஆசையோடு பாட்டு பாடிடாம். பாட்டு பாடிடாம். ஆசையோடு பிரார்த்திக்காம். காத்திருந்தே வாசிக்காம். ஆசையோடு பிரார்த்திக்காம். காத்திருந்தே வாசிக்காம். அருமையான வாழல் வேகம் வருந்தினாம். அருமையான வாழல் வேகம் வருந்தினாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்த காரியங்கள் மிகவும் மேன்மையானது. அதை நாம் அதிகமாக நாம் தியானிக்க வேண்டும். அதற்காக நாம் ஆயத்தப்பட்டுக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகையின் நேரங்கள் மிகவும் அதிகமாகிவிட்டது. துரிதமாக ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. திடீரென்று ஆண்டவருடைய வருகையை நாம் சந்திக்க போகிறோம். ஆகினால் தேவப்பிள்ளைகளாகிய நாம் புத்தியுள்ள கன்னிகைகளாய் நம்முடைய ஜீவியத்தை ஒன்றுவிட தகுதிப்படுத்துவோம். கடந்த வாரத்தில் அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். அருமையான தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய மகனை கொண்டு நம்மோடு பேசிக் கொண்டிருந்தார். அதுக்கு முந்தின வாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை குறித்த சில காரியங்களை பார்த்தோம். இன்றைக்கு ஒரு 2 காரியங்களை பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், உங்களை ஏற்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா விழித்திருங்கள். இங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எச்சரிப்பின் சத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 25ஆம் அதிகாரத்துடைய 1 முதல் இந்த அதனுடைய 14வது 13ஆம் வசனம் வரை உள்ள வாக்கியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு குறித்தும் அதற்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒழுங்குகளை குறித்தும் அங்கே ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு மூலமாக சொல்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு மணவாளனாகவும் அவருடைய சபை ஆகிய நாம் நீங்களும் மணவாட்டிகளாகவும் அல்லது கன்னிகைகளாகவும் நாம் இது அவருடைய வருகையை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும் என்று எடுத்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஒப்புமையாக ஒரு முதல் வசனம் வாசிங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்ததான காரியம் தான். ஆனாலும் இதுக்குள் இருக்கக்கூடிய சில காரியங்களை நாம் தியானிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இப்போது வந்திருக்கக்கூடியதான காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் வாசித்து பாருங்கள். அதே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37-38 வசனங்களை வாசித்து கேளுங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன்
மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே, நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும், ஜனங்கள் புசித்தும் குடித்தும், குடித்தார்கள், பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், பெண் கொண்டார்கள், பெண் எடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாட்கள்ல இப்படிதான் நடக்கும் என்று கர்த்தருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை தெளிவா சொல்லிவிட்டார். இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய காலம் கிருபையின் காலத்தின் கடைசி நேரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காலம் சொல்லுங்க பிள்ளைகள்? கிருபையின் கடைசி நேரம். திடீரென்று என்ன ஆக போகிறது? கிருபையின் வாசல் அடைபட போகிறது. இந்த ரட்சிப்பின் அந்த வாசல் அடைபட்ட உடனே இயேசு அப்படியே வெளிப்படுவார். இப்போ ஆண்டவர் இயேசு இப்ப நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும்போது வாசல் அவர் நிற்கிறார். வந்து கடைசி இந்த எக்கால சத்தம் மட்டும் துணிக்க பிதாவாகிய தேவன் கட்டளை இட வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அந்த கட்டளை திடீரென்று வெளிப்படும். அப்ப இயேசு கிறிஸ்து ரகசிய வழியா வருவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறது நமக்கு தெரியல. சில நேரம் மத்தியானம் வந்து விடலாம், சாயங்காலம் வரலாம், இல்லை இன்னைக்கு நடுராத்திரி வந்து விடலாம். ஆனா நாம் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ உங்க ஒப்பனையாக 10 கன்னிகள் மணவாளனை சந்திக்க என்ன செய்தாங்க? ஆயத்தப்பட்டாங்க. 10 கன்னிகளுடைய விருப்பம் என்ன? மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனோடு கூட மணவரையில் பிரவேசிக்க வேண்டும். அப்போ அந்த ஆர்வத்தோடு தான் அவர்கள் அவரவர்களுக்குரியதான தீவெட்டிகளை ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்திக் கொண்டு என்ன செய்கிறார்கள்? மணவாளனை சந்திக்க அவர்கள் மிகவும் விருப்பம் உள்ளவர்களாக இதோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ மணவாளன் வருவதற்கு நேரம் ஆகி போச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க? எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5ஆம் வசனம் வாசிங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். எல்லாரும் நல்லா தூங்கிட்டாங்க. இப்போ தூங்குகிற ஒரு நேரம். நல்லா தூங்கணும். அந்த ஒரு உணர்வு இல்லாத, அதாவது நோவாவின் நாட்கள்ல இந்த ஜனங்களுக்குள்ள என்ன இல்லை? ஒரு உணர்வே இல்லை. ஜெபிக்கணும், ஆராதிக்கணும், உபவாசிக்கணும், இவ்வளவு முக்கியம். இன்னைக்கு போய் வீடு சந்திச்சுப்போம், நான் வந்துடலாமா? வந்துடலாம். அப்புறம் கேட்ட சொல்லுவாங்க, ஏதோ உலக காரியங்களே சொல்லிட்டு இருப்பான். திருமண வீடு, பிள்ளை பிறந்த வீடு, இல்லைன்னா உலக சொத்து வாங்குதல், வீடு கட்டுதல், இல்லைன்னா ரேஷன் வாங்க போகுது. உலகத்துக்கு எடுத்த சரீரம். இங்க பாருங்க, இந்த சரீரத்துக்கு எடுத்த காரியத்திலே மனுஷன் என்ன செய்யறான்? அந்த கவனத்தை செலுத்தி போகிறான். சாஸ் என்ன செய்யறான்? நீ இதை முதலாவது செய், நீ இப்படி போ, இந்த வழியை வா என்று அப்படியே வழி நடத்தி போகிறான். அல்லேலூயா. கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல உருத்தில்லாதபடி, கருத்தில்லாதபடி இனஜன பந்துகளை பிரியப்படுத்துகிறது, உலக காரியங்களை ஈடுபட்டு அப்படியே என்ன என்று கேட்டான். குடும்பம் எங்கே போகுது? நரகத்தை நேர போகிறது. குடும்ப கோத்திரங்கள் நரகத்தை நோக்கி ஓடுகிறது. ரட்சிக்கப்பட மனம் இல்லை, அபிஷேகம் உங்க மனம் இல்லை, தீவட்டில் என்ன வேணுமே. இங்க பாருங்க, 5 கன்னிகள் புத்தியுள்ளவர்கள். 4ஆம் வசனம் வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். புத்தியுள்ளவர்கள் எண்ணெயும் எடுத்துக்கொண்டு போனார்கள். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. சும்மா வந்திருந்துகிட்டு 2 வார்த்தை ஜெபம் பண்ணோம், கடகடான்னு 2 வார்த்தை கையெடுக்க, அந்த அபிஷேகம் அல்ல. எண்ணெய் என்பது அபிஷேகம். எண்ணெய் என்பது அபிஷேகம். வாசித்து பாருங்க, ரோமருக்கு நிருபம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் ஒரு வாசி. ரோமர் 15:15. போஜனத்தினாலே உன் சகோதரனுக்கு விசனம் உண்டாக்கினார். ரோமர் 15:15. அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பள்ளி பரிசுத்த
பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலி ஆகும்படிக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமான பலியாகி மாற்றப்பட்டாதான் தேவனாகிய ஆண்டவரை மணவாளனாக சந்திக்க முடியும். அப்ப பரிசுத்தாவியனுடைய அந்த எண்ணெயின் பூர்ணமான அனுபவம் நமக்குள்ள வேணும். அப்பதான் தேவனுக்கு பிரியமான இது ஆராதனை, தேவனுக்கு பிரியமான பாடணும். நல்லா பாடலாம், பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கரா நல்லா பேசுறார், பரவாயில்ல. அபிஷேகம் இருக்கா பிரசங்கருக்கு? அல்லேலூயா. எண்ணெயாகிய அபிஷேகம் உனக்குள் இல்லாவிட்டால் மணவாளனை சந்திக்க முடியாது. அபிஷேகம் இருந்தாலும் தீவட்டி எரியும். ஏன் அவர்களுக்கு புத்தி இல்லாதவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், முதலாவது அவர்கள் இதோ எண்ணெயை எடுக்கவில்லை, வெறும் என்ன செய்திருக்கிறார்கள்? தீவெட்டியை மட்டும். தீவெட்டி என்பது நம்முடைய வாழ்க்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில எப்பொழுது என்ன இருக்கணும்? எண்ணெய் இருக்க வேண்டும், எண்ணெய் எடுத்துக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தாவின் அந்நிய பாஷை அடையாளத்தில் நிறைந்து ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்குள்ள இல்லாவிட்டால் எண்ணெய் இல்லை. நாம் அபிஷேகம் பெற்று எப்படி பெற்றிருக்கிற? பேருக்கு 2 கையை கட்டி விடுவியா? பரிசுத்தாவின் அபிஷேகம் ஒரு ஆத்மாவில் என்ன தானே தெரியும். அந்த அபிஷேகத்தை நிறைந்து புதிய புதிய பாஷைகளை பேசி கர்த்தர் மகிழ்ச்சி அடையும். உபவாச ஜெபம் நாட்கள் இருதயம் அப்படி துடிக்கும். ஞாயிற்று ஆராத நேரம் வரணும், அப்படி கர்த்தரை ஆராதிக்கலாம். மழை இல்லை, வேற என்ன இது, யார் இருந்தா நீங்க ஆராதனை போனோம். இந்த இருதயம் அப்படியே துடிக்கும். பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா, எல்லா பிள்ளைக்கும் கவனிங்க, பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா தாய் சும்மா இருக்காது. ஐயோ குழந்தை இருக்கான், அது குழந்தை அப்படியே போட்டுக்கலாம். அந்த குழந்தைய தாய் போய் நான் சொல்ல இருக்கட்டும், அது குழந்தை படுத்துட்டு கிடக்கட்டும். ஆமா, நீங்க சொல்லுவீங்க. ஏன்? அந்த குழந்தைய தாய்க்கு வேதனை உண்டு. அது வேதனையோடு 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து வைத்திருக்கிறார். அதுபோல பரிசுத்தாவியான நீ உண்மையா, நீ பிறந்தது உண்மையானால் இருதயத்துக்குள் ஆழத்திலே பரிசுத்தாவியான எண்ணெய் இருக்கும் என்றால் ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் உறவுக்கு நேரம் கிடையாது. எல்லாம் திரும்பி பாரு, இங்கே காமிச்சிட்டு இருக்க, யாரு கீழே துணியா கூடாது. எல்லாம் ஸ்டடி எங்க பாரு. நீங்க ஆண்டவரை ஏமாற்றாதீங்க. ஆண்டவரை நம்ம ஏமாற்றிட்டோம், ஆண்டவர் மூலம் ஏமாற்றிக்கிறோம். அல்லேலூயா, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு கொண்டு ஒரு சின்ன காணிக்கை கொடுத்தா அது அந்த இது இல்லை, அதை நீ செய்யணும், நீ செய்யணும். அது உனக்கு பேருக்கெல்லாம் அங்கே இருக்கும். நீ அதை வச்சுட்டா அதுக்கு பிரதிகளும் உனக்கு குடும்பத்து உண்டு. அல்லேலூயா. ஊழியக்கண்ணை போசி கர்த்தர் போசிப்பார். ஆமே. உழைத்த தேவன் ஊழியக்கண்ணை எப்படி நடந்தாலும் நடத்திட்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதல்ல, அதாவது நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? அவரை சந்திக்கும் போது 1 யோவானின் புஸ்தகம் வாசித்து பாரு. 1 யோவானின் புஸ்தகத்துல அந்த அருமையான வார்த்தைகள் இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா ஆனாதான் அவரை சந்திக்க முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவர் எப்படி இருக்கிறார்? பூர்ண பரிசுத்தமுள்ள தேவனாய் இருப்பார். மகிமை ஜோதியா ஜொலித்துக் கொண்டிருப்பார். நீதியின் சூரியன் அப்படி ஜொலித்துக் கொண்டிருப்பார். அப்ப அவரை பார்க்கணும், அதுக்கு ஏற்ற கண் நமக்கு வேணுமே. அவரை பார்க்கணும், அதுக்கு தகுதியை நம்மள இருக்கணுமே. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை போனேன், கொடுத்து போனேன், நல்ல பிரசங்கம் கேட்டான் போதாது. அல்லேலூயா. பைபிள் வாசிக்கலாம், பாட்டு பாடலாம், ஆனா ஜெபிக்கலாம். ஆனால் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய எண்ணெய் நமக்கு சரியா இல்லாவிட்டால் மணவாளனை சந்திக்கும் போது நமக்குரிய தகுதி நம்மள இருப்பதில்லை. ஆமென். அப்ப பரிசுத்தாவியாகிய எண்ணெய் நமக்குள்ள இருக்க அவர்கள் எங்க என்ன செய்கிறார்கள்? நல்ல மணவாளன் வேற தாமைக்கு நல்லா தூங்குகிறாங்க. புத்தி உள்ளவர்களும் புத்தி இல்லாதவர்களும் ஒன்று போல தூங்குகிறார்கள்.
ஆனா மணவாளன் வருகிற சத்தம் கேட்ட போது அந்த பகுதியை ஒன்று வாசிங்க, 8ஆம் வசனம் வாசிப்போம். 7, 8. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 10 கன்னிகளை இப்ப தீவெட்டி ஆயத்தப்படுத்துறாங்க. மணவாளன் வந்து விட்டார். மணவாளன் சத்தம் கேட்கிறது. உடனே 10 பேர் மணவாளுடைய முகத்தை தரிசிக்க என்ன செய்யறாங்க சொல்லுங்க? தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. அடுத்த வசனம் வாசித்து பாருங்க. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைத்து போகிறதே என்றார்கள். இப்போ அடுத்த இவர்களுடைய புத்தி இல்லாத ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, ஏன் அவருடைய புத்தி இல்லாத சொல்லி இருக்குன்னா, கூட இருக்கிற அந்த கன்னியிடத்துல எண்ணெய் கேட்கிறாங்க. அநேக குடும்பங்கள்ல அநேக ஆத்மாக்களுடைய வாழ்க்கையில அவன் போனா நானும் போயிருவேன், அந்த பிரசங்கி போனா அவன் நானும் போயிருவேன். அப்படிதான் ஒரு அடையமட்டு ஒருவர் சொன்னான். நீங்க அங்க போனீங்கன்னா நானும் தருவேன். அல்லேலூயா. நீங்க தேவையில்லாதபடி தங்களை என்ன செய்ய நீதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ பரிசுத்த விஷயம் எடுத்துள்ளா போயிடுவாளாக அப்படின்னு நானும் போயிடுவேனே. பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் என்பது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு பெரிய கிஃப்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது எல்லாருக்கும் கிடைக்காது. நம்ம இருதயம் கர்த்தருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை அவருடைய அக்கினி அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி பரிசுத்த ஆவியுடைய நிறைவுக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு போக அவர் தான் கட்டளை இடணும். அது தாகத்தோட கண்ணீரோட கேட்கலாம். ஒரு ஞாயிற்றுல மட்டும் வந்து உட்கார்ந்துட்டு 2 பிரசங்கம் கேட்க மட்டும் போதாது. செஞ்சவங்க கலந்து கொள்ளணும். மற்ற கூட்டங்கள் வீடுகள் இருக்கும்போது மணிக்குறார் ஜபிக்கலாம். ஒரு மணிக்குறார் கண்ணீர் வெடி ஜபிக்க பழகுங்க. உற்றார் உறவினரை போதித்துக் கொண்டு அங்க போனேன் எங்க ஒன்னும் காரியம் நடக்காது. அவருடைய ஜீவியத்தை அவர் கரெக்டா காத்து கொள்ளாவிட்டால் கடைசியில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வரும். இந்த ரகசிய வருகையில மணவாளனை சந்திக்க நம்மளை தகுதி இல்லைன்னா பெந்தேசு கூட்டத்துக்கு போனாலும் சரி, எந்த கூட்டத்துக்கு போனா அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டார். என் சத்தியத்தை, என் வசனத்துக்கு சத்தியத்தை கை கொண்ட நீதி உள்ள ஜாதி என்னிடத்தில் வர வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஆமென். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஆகையினால இந்த நாள் பகல் வேளையில ஒரு முக்கியமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். இதோ மற்றொரு மேல ஏதோ அந்த சாக்கு போக்கு நம்ம சொல்லிக்கொண்டு நம்ம எப்படி பரவாயில்ல அப்படி எல்லாம் போகவே முடியாது. நீங்கள் மற்றவர்களையும் பார்க்க கூடாது. உங்களுடைய பார்வையெல்லாம் இயேசு. வாசித்து பாருங்க. எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் இந்த முதல் வசனம் இப்படிதான் சொல்லுகிறது. வாசிங்க. எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். ஒவ்வொரு ஓட்டக்களத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓட்டக்களத்துல நம்ம பொறுமையோடு, அடுத்த வருஷம் சொல்லி இருக்கு, இயேசு மட்டுமே நோக்கணும். நம்ம நோக்கம் இயேசு, மனிதனை அல்ல, உலகத்தை அல்ல, உலக காரியங்களே அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, சில வீடுகளில் இந்த ஆராதனைக்கு ஏன் வரலன்னு கேட்டா மழை ஏதோ இல்ல சொந்தக்காரங்க வந்தாங்க இல்ல வேற ஏதாவது காரியம் தான் ஒண்ணு சொல்லுவாங்க. அது மனுஷனத்துக்கு சாக்கு போய் சொல்லிடலாம். நமக்கு என்று ஒரு ஓட்டக்களத்தை அவங்க ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார். அந்த ஓட்டக்களத்துல ஒழுங்கு கிரகமும் நம்ம போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, பாருங்க இங்கே இந்த பரிசுத்த ஆவி எதற்காண்டி கொடுக்கப்படுகிறதுன்னா வாசித்து பாருங்கள். 14 எபேசியர் 1:13-14 வசனம். எபேசியர் 1:13-14.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி, பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அன்னைக்கு ஆண்டவர் இந்த பரிசுத்த அபிஷேகத்தை அப்போஸ்தலர் நாட்களில் கொடுக்கும் முன்பதாகவே பல நூற்றுக்கணக்கான வருஷங்கள் முன்பதாக இவ்விதமாக என் ஜனத்துக்கு நான் பரிசுத்த அபிஷேகத்தை கொடுப்பேன், மூப்பர்கள், கன்னிகைகள், பெரியோர்கள், சிறு பிள்ளைகள் யாரும் இவ்விதமாக இருப்பார்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட விதமாக இருப்பார்கள் என்று அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது அப்போஸ்தலர் புத்தகம் வரும்போது ஆண்டவராகிய இயேசு சொன்ன பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். அல்லேலூயா. அப்ப நாம் பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வீட்டிலோ சபையிலோ தரித்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். சிலர் என்ன செய்யறாங்க, தங்களை ஒரு சின்ன ஒரு அனுபவம் கிடைத்தோன்னு நான் பரிசுத்த அபிஷேகம் வாங்கிட்டேன்னு உற்சாகப்படுகிறாங்க. இல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில என்ன செய்யணும், புதிதாக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த வசனம் வாசி, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆகையினாலே நாம் மீட்கப்பட வேண்டும். அந்த மீட்பின் நாள் வந்து வருகிறது. அந்த நாளை ஆண்டவராகிய இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டும். அப்படியானால் நம்ம என்ன இருக்கணும், பரிசுத்த ஆவியுடைய அச்சாரம் இருக்கணும், பரிசுத்த ஆவியாகிய முத்திரை இருக்கணும். ஆனால் கன்னிகள் இதோ எண்ணெய் ஆகிய அந்த அபிஷேகம் அந்த இதோ தீவெட்டிகள்ல இல்லாதபடி நாங்க ஒரு காரியம் நடந்தது. என்னவென்றால் வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை திரும்ப வாசி. புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். அப்போ இந்த தீவெட்டியில எண்ணெய் இல்லை என்பது திட்டமா அவர்களுக்கு தெரியும். தெரிந்து வைத்துக் கொண்டு கொடுத்தலாமா? தீவெட்டி பற்ற வைத்தால் அது எரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் புரியுதா? ஆமென், அல்லேலூயா. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தின் பூர்ணமான புதிதாக்குதல்களும் நிறைவுகளும் நம்ம ஜீவியத்தை கொண்டு வந்து அந்த தினமும் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஆவியின் அபிஷேகத்தை நிறைந்து வீட்டில் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய வீடுகளில் குடும்ப ஜெபம் இருக்கிறது. பெயருக்கு 2 பாட்டு பாடி அந்த தேவைக்கு சில காரியங்கள் ஜெபம் பண்ணி அப்படி கடமைகள் முடிக்கிறாங்க. குடும்ப ஜெபம், தனித்திருந்து ஜெபிக்கிற ஜெபம் நம்மள வர. நம்ம பிள்ளைகள் தனித்து ஜெபிக்கிறதா? நம்ம பிள்ளைகள் கண்ணீரோட ஜெபிக்கிற அனுபவம் பிள்ளைகளுக்கு உண்டா? அந்த கண்ணீரின் ஜெப ஜீவியத்தில் உங்க பிள்ளைகள் வழிநடத்துகிறீர்களா? உங்களுடைய பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? செல்போனை கொடுத்தா என் மகனா என் மகளா பிரச்சனையே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்கள் எல்லா ரேஷன் கடைகளையும் அவர்கள் அந்த காட்டில் பேர் இருக்கக்கூடியவங்க போய் இந்த ரேஷன் வாங்கணும். காரணம் அதில் கைரேகை பதிவு பண்ண வேண்டி இருக்கிறது. அப்போ போக முடியாதவங்க கூட கட்டாயம் போய் தான் ஆகணும். அப்போ இப்போ என்ன வந்திருக்கிறது என்றால் சீக்கிரமா ஜிப்பு வருதான், கையிலே வைத்து விட போகிறார்களாம். இப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது? ஆண்டவராய் இயேசு வாசல் வந்து நிற்கிறார். அல்லேலூயா. திடீரென்று வருகை இருக்கும். நம்ம பிள்ளைகள் போவார்களா? நாம் போவோமா? என்ன நிலையில் வீட்டில் ஜெபம் நடத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம பிள்ளைகள் எந்த விதத்தில் அபிஷேகம் வாங்கி இருக்கிறது? இங்க கவனிங்கய்யா, இங்கே கவனிங்க. கண்ணாடி பட்டாலும் தெரியும். இங்க பாத்துங்க, எல்லாரும் இங்க கவனிங்க, இங்க பாருங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிள்ளைகள் எவ்வளவு நேரம் கண்ணீர் அடித்து ஜெபிக்கிறார்கள்? ஜெப ஜீவியத்தின் மூலம் தான் அபிஷேகத்தை பெருக்க முடியும். அல்லேலூயா. சில பிள்ளைகள் வீட்டுல நல்லா படிப்பாங்க, எக்ஸாம்ல போகும்போது எல்லாம் தோல்வியா வருவாங்க. நீ நல்லா படிச்சு மக்கள் சொன்னீங்க, நம்ம பிள்ளை சொன்னதே சரிதான்,
எழுத தெரியலையே, எக்ஸாம்பிளுக்கு போய் இப்படி எல்லாம் பிள்ளை வருது, அவங்க என்ன மொத்தமா வெட்டி விட்டுறாங்க, அவ்வளவுதான். ஓ, புரியுதா உங்களுக்கு? பரிசுத்தாவிய அபிஷேகம் நம்ம பிள்ளை சரியா வழிநடத்தப்படாவிட்டால் எப்படி ஆண்டவராகிய இயேசுவின் வருகையை சந்திக்க முடியும்? ஞானஸ்நானம் எடுக்கலாம், ஆராதனை போகலாம். நம்ம நினைப்போம் ஆண்டவர் தான் பிள்ளை பிரியப்பட நல்லா இருக்கு. பிள்ளைங்க உள்ளான நிலையில் உள்ள காரியம் தேவனுக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா. அந்த வெள்ளை போட்டு பிரசங்க நல்லா பிரசங்கம் பண்றார். அவர் போவாருன்னா அவருக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். ஆமென், ஆமென், ஆமென். ஏனோ தான் இந்த தேவனை வேலை காட்டி அவரை ஏதோ ஒரு பொம்மை போல வைத்து ஒரு கதையும் நடக்காது. ஒழுங்கா வீட்டுல கண்ணீரின் ஜபம் நமக்குள்ள வரட்டும், அபிஷேகத்தில் நிறைந்த ஜபம் பிள்ளைகளோடு சேர்ந்த அந்த ஜப ஜீக்க நமக்குள்ள வரட்டும். நம்ம தீவெட்டில ஒழுங்கா எண்ணெய் கரெக்ட் பண்ணும். மணவாளன் வந்த பின்பு கேட்கிறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. அப்படி கொடுக்க முடியாது, காசு கொடுத்து வாங்கக்கூடியது இல்லை. ரட்சிப்பு காசு கொடுத்து வாங்கக்கூடியது இல்லை. அபிஷேகம் காசு கொடுத்து வாங்கக்கூடியது இல்லை. ஆவிக்குரிய அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, நமக்கு தேவன் தந்த நாட்களை மிகவும் கவனமாக நம்ம பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை தேவையில்லாத உலக காரியம் போகாத இந்த ஆராதனைமா நம்ம மருமக்களை அழைத்து வரணும், பிள்ளைகளை அழைத்து வரணும், பேரத்தில் அழைத்து வரணும். ஆராதனை தேவ சமூகத்தில் வந்து விடுதலையோட தெய்வத்தை ஆராதிக்க வைக்க வேண்டும். உங்க குடும்பத்துக்குள்ள பிள்ளை ரட்சிக்கப்படாத பிள்ளை இருந்தா சாபம் இருக்கும். அந்த பிள்ளையோட பிசாசு கிரியைகள் உங்க குடும்பத்தை நரகத்திலே கொண்டு போகும். உங்க பிள்ளைகள் துணிக்காவிட்டால் ஆபத்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் அபிஷேகம் வாங்கி ஆண்டவருக்கு பிரியமானதே இல்லாவிட்டால் அது பெரிய குற்றம். பிள்ளைகள் படிக்க வைக்கணும், எவ்வளவு உயர்ந்த நிலை வரணும், நல்லா சாப்பிடணும், நல்லா உடுக்கணும், நல்லதுதான். அது சரீரத்துக்கு எடுத்த காரியம் எல்லாம் மாயும். இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்தேன் மனந்திருப்பே அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்தேன் மனந்திருப்பே அவரை அண்டிக்கொள். இறையுடன் ஓடிவா முதலாவது மனுஷனுக்குள்ள என்ன இல்லை? உணர்வு இல்லை. தேவனை தேடுகிற உணர்வே இல்லை. தேவ பயமே இல்லை. நாம் செய்கிறது சரி, என் பிள்ளை போகிறது சரியான பாதை, நாங்கள் போகிறதான பாதை நல்லது, அவர்கள் மீதமா இருந்தா எங்களுக்கு என்ன, நாங்கள் எப்படியா பரலோகம் போவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த விதமான எண்ணங்கள் சிந்தனைகள்ல வைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, இந்த அருமையான கன்னிகைகள் இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அங்க மற்றொரு கேட்கிறாங்க. ஆனா அவர்களை சொல்லுகிறாங்க, விற்கிற இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. விற்கிற இடத்துல போய் வாங்க வேண்டுமா? யாருங்க இருக்கிறது? ஆமென், ஆமென். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. நான் கொடுக்கிறேன் அப்படி கொடுக்கவும் முடியாது. அது அடுத்தபடியாக நடந்த சம்பவம் என்ன? இதோ 10வது வசனத்தை வாசிப்போம். வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அடுத்த வருஷம் கூட வாசித்து முடிச்சு. அதற்கு பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே 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 எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று அடுத்தது அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அறியேன் என்று சொல்கிற வார்த்தை எவ்வளவு வேதனையான காரியம். கதவு அடைத்து விட்டது, ரட்சிப்பின் வாசல் அடைபட போகிறது, அபிஷேகத்தின் வாசல் அடைபட போகிறது, பரலோக வாசல் அடைபட போகிறது. இது கிருபையின் காலம். அடுத்தபடியாக வருவது உபத்திரவத்தின் காலம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த உபத்திரவ காலத்துக்குள் போய்விடக் கூடாது. அதற்கு முன்புதான் நாம நம்முடைய பிள்ளைகளும் மனவாழ்வை சந்திக்க தகுதியாக வேண்டிய விஷயத்துல ஒரு முக்கியமான காரியம் பரிசுத்த வேண்டிய எண்ணம். புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, தேவனை பிரியமான ஆராதனை செய்தாதான் தேவனுடைய ராஜ்யம் போக முடியும். அந்த தேவனை பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்குள்ளே பூர்ணமாய் கடந்து வர வேண்டும். அந்த அனுபவத்தினை இல்லாவிட்டால், ஒரு பிள்ளைகள் இல்லாவிட்டால், ஐயோ நாட்கள் கடந்து போய்விட்டது, இனி நான் என்ன செய்வேன், இனி நான் எப்படி என் வாழ்க்கையை நான் நடத்துது. அந்த ரகசிய வருகை நேரத்துல பூமி எங்கும் உலகம் எங்கும் பெரிய கொந்தளிப்பு உண்டாம். அந்த கொந்தளிப்பு உள்ள அகப்படக்கூடாது. ஆண்டவரே, நானும் என் வீட்டால் உண்மையே சேவித்து அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்த வாழ்க்கை சேர்ந்த ராஜ்யங்களை எங்களை தகுதிப்படுத்துவேன்னு கேட்போம். கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் வருகிற நேரத்தை, அந்த நேரத்தை நாளையே அறியாமல் இருக்கிறபடியா நம்ம எப்படி இருக்கணுமா? விழித்திருங்கள் என்று இந்த 13ஆம் வசனத்திலேயே சொல்லுகிறார். ஆகினால் இந்த பூமிக்குரிய எல்லாம் பூமிக்குரிய நிலையில் எவ்வளோ குறைகள் இருக்கலாம், நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு சரியான பெரிய ஐஸ்வர்யங்கள் காரியம் இல்லாதபடி இருக்கலாம். இதெல்லாம் உலகத்தோடு முடிந்து போகும். பெரிய ஐஸ்வர்யம் எப்படியோ அப்படியே சாதாரண ஏழைக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்கிறது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள், சேருங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்லுகிறார். இந்த நாள் பகல் வேளையில தேவ சமத்துவம், தேவ பிள்ளையே, நம் புத்தியுள்ள கன்னிகளா அல்லது புத்தியற்றவர்களா இருக்கிறோமா? நம்முடைய நிலை என்ன? நம்ம அவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உடைய சமத்துல வந்திருக்கிறேன், என்னுடைய விளக்கா என் தீவெட்டியில எண்ணெய் வேணாப்பா. அந்த எண்ணெய் இல்லாவிட்டால் கைவிடப்பட்டு மகாபத்திரத்துக்குள்ள சிக்கப்படுவேன். அப்போ ஐயோ அம்மா நீங்க சொன்ன கேட்கலையே, இனி வந்து தருணம் உண்டா? வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. விற்கிற இடத்தில் வாங்க போய் பிரயோஜனம் இல்லை. வாசல் அடைப்பட்டது. நான் உங்களை அறியேன். பிரசங்கியா இருக்கலாம், விசுவாசியா இருக்கலாம், அதல்ல. தீவெட்டில என்ன இருக்கட்டும். இன்னை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கு, நம்முடைய புருஷன் எந்த நிலையில் இருக்கிறார், நாம் எந்த நிலையில் இருக்கிறோம். புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் மாதிரியாக ஆவியின் அக்கினி அபிஷேகம் நிறைந்து புதிய புதிய பலன்கள் பாசைகளை கேட்டு ஆண்டு சொன்ன வாங்குங்க. வாங்கி ஆண்டு சொன்னதே ஆவியில நிறைந்து கழி கூறுங்க. 3ஆம் சங்கீதத்தில் படிக்கிற மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும். ஆனந்த சத்தத்தோடு சமூகத்தில் வர வேண்டுமா? மகிழ்ச்சி எப்படி வரும்? பரிசுத்த ஆவியினால தான். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பூர்ணமாக வர, நம்முடைய தீவெட்டில பூர்ணமான எண்ணெய் கழுவி வளர, தாராளமாய் பொங்கி மறைய, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று தாவீது சொல்கிறார். அவ்விதமான அனுபவத்தையும் நடத்திட்டோம். எல்லாம் வந்தால் கொடுத்தோம். ஹalleluya, 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 ஹalleluya. நம்மை தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் தகுதியுள்ள பாத்திரம். மற்றவர்களை யாரும் நினைக்க கூடாது, மற்றவர்களை யாரும் சிந்திக்க கூடாது. நம்முடைய சிந்தனை என்ன எல்லாம் இயேசு, நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய நிலை என்ன, என் வீட்டுல நான் என் பிள்ளைகள் எப்படி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய நிலையில நாங்கள் அபிஷேகம் நிறைந்து ஜெயிக்கக்கூடிய அனுபவம் இருக்கிறதா? அல்ல பூமிக்குரிய நிலையில் மட்டும் பிள்ளைகள் படிக்கணும்,
நன்றாய் உடுத்து நல்ல விதமா புசித்து நோவாவின் நாட்களை போல இருந்த போது நினைக்கிறீர்களா? தேவ பிள்ளை, அந்த நாட்களின் கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். இப்பொழுது ஜனங்களுக்குள்ள ஒரு உணர்வு இல்லை, தேவனை பற்றிய உணர்வு இல்லை, ரட்சிப்பை பற்றிய உணர்வு இல்லை, அபிஷேகத்தை பற்றிய உணர்வு இல்லை, தேவனை குறித்த பரலோகத்தை பற்றிய உணர்வு இல்லை. ஹல்லேலூயா. ஆராதனை குறித்த உணர்வு இல்லை, தேவனை குறித்த காரியங்களை ஏனோ தானோ என்று நாம் ஜீவிக்கிறோம். அப்படிதான் ஜனங்கள் இருக்கிறார். நம்முடைய நிலை என்ன? நம்மை அர்ப்பணிப்போம், எல்லாரும் அப்படி எழுப்புவோம், ஆண்டுடைய கருத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாய்களும் இயேசுப்பா, எனக்கு கண்களை மூடுவோம். இவ்வளவு வசனம் கேட்டு இன்னும் நம்ம மனசுக்கு ஒரு உறுத்தல் வரலையே, எல்லாம் திரும்ப கூடாது, எல்லாம் இங்கேயே திரும்பி பார்த்து, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், உன்னை ரட்சிப்பால் என்னை நிரப்பும், உன்னுடைய அபிஷேகம் எனக்கு வேணும், உன்னுடைய கிருபை எனக்கு வேணும். நான் நிறைய அப்படியே போகக்கூடாது, மகாபத்திரத்துக்கு காலத்துக்கு தள்ளப்படக்கூடாது, அந்த கிறிஸ்தின் ஆட்சியில் நான் போய்விடக் கூடாது. நானும் என் வீட்டில் என் பிள்ளைகளோ நான் தேவனுடைய சமம் போக ஆயத்தமா, நான் தகுதியா இருக்கிறேனா? கண்ணீரோடு கேட்பான். பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு கேட்போம், குறைகள் எல்லாம் அறிக்கையிட்டு கேட்போம், ஆண்டவரோடு கூட நெருங்குவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம், இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். பரிசுத்த ஆவியாகிய முத்திரையை பெற்றுக் கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியாகிய எண்ணெய் நம்முடைய தீவட்டிலே தாராளமாக நிரம்பெற்றோம். ஆமென், ஹல்லேலூயா. ஓ ரிகாதவாரவா ஷபலவதரவா, ஓ ரிகாதரவா ஷபா. இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் அடைக்கிறோம். அவரவர்கள் தங்கள் தங்கள் தீவட்டிகளை கொண்டு சோதித்து பாருங்கள், உங்கள் தீவட்டில என்ன இருக்கிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகள் கவனம், திடீரென்று கர்த்தர் வருவார், நீங்கள் கைவிடப்பட்டாலும் மாறக்கூடாது. ஏசப்பா, அபிஷேகத்தை தாங்க, கண்ணீரோட கேளுங்க, அன்னைக்கு சமத்தை சிக்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடி வாய் திறந்து கேளுங்க. இயேசப்பா, அந்த ரட்சிப்பை எனக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. பெரியவங்க கேளுங்க, உங்கள் தீவட்டிலே என்ன உண்டோ, ஓ எந்த விதமா நிலையில் இருக்கிறீர்கள், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். என் இயேசு வருகிறார், என் இயேசு வருகிறார். வருகையை சந்திக்க ஆயத்தப்பட்டுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. இரத்தத்தால், 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 இரத்தத்தால் ஜெயம், 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 ஜெயம். ஆமென், 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர். ஆமென். அவர் பெயர் கிறிஸ்தவராய் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆமென். டூப்ளிகேட் கிறிஸ்தவர்கள் வேண்டாம். நம்முடைய இருதய கர்த்தரின் பரிசுத்தம் ஆகட்டும். பரிசுத்தம் எல்லாம் ஒருவனை தேவனை தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அழுவோம், கண்ணீரோடு கேட்போம், அழுவோம், உள்ள நுழைந்து தவிப்போம். ராஜாவே, 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 என் உள்ளத்துல வாங்க, பரிசுத்த ஆவியின் நிறைய தாங்க, எனக்கு தாங்க. இந்த அனுபவம் போதாது, என்னை இன்னும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, என்னை வந்துவிட சுத்திகரிங்க, என்னை வந்துவிட கலவுங்க. ஓ மகிமை, 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 மகிமை. அக்னி, 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 அக்னி. ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே.
சொல்லாது. கொடிய நாட்கள் வருகிறது. கிருபையின் ஆற்றல் அடைபடுவதற்கு நேரம் வந்துவிட்டது. மணவாளனை சந்திக்க தீவிட்டிகளே எண்ணெயை பூர்ணமாக பெற்றுக் கொள்வோம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நல்ல அருமையான எச்சரிப்பின் வாக்குகளுக்கு தந்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி உலகத்தோ நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கூடிய இந்த பிள்ளைகள் யாவரையும் தனித்தனியாக கர்த்தர் தொட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆத்மாவோடு கர்த்தருடைய மகிமை தொடர்ந்து வெளிப்படுவதாக. இன்றைக்கு விட வருகை இருந்தால் மகிமையான வருகையை சந்திக்க தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுவீரே. அழிந்து போகிற உலகத்தின் காரியங்கள் மட்டும் நம்பிக்கை வைத்து ஓடாதபடி, அழியாத நித்தியத்தை நோக்கி ஓட தங்களுடைய தீவட்டிகளை சரியா கரெக்டாக ஆயத்தப்படுத்திக் கொள்ளட்டும். எண்ணெயை தாராளமாய் வாங்கிக் கொள்ளட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை நீதான் தொடர்ந்து பரிசுத்தப்படுத்தும். தந்தை ஆவரையும் கிருபைக்குள் மறையும். இன்றைக்கு உடவர்கள் இருந்தால் தகுதியாய் காணப்பட, ஆயத்தமாய் காணப்பட, வாசல் அடைபடும் முன்பதாக மணவாளனை சந்திக்கக்கூடிய தகுதியுள்ள பிள்ளைகளாக மாற்றுங்க. தாழ்த்துகிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளை சமாதானத்தோடு அனுப்போ, கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவின் வருகை மட்டும் சதா காலம் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். Praise God. Sotran.